என்ன பிரச்சனை? தலைவா நீங்களே கேளு தலைவா. நைட்டு 12 மணிக்கு ஆன்லைன்ல இருக்கா, கேட்டா இல்லைன்றா. சரி தலைவா, அந்த பொண்ணு 12 மணி வரை ஆன்லைன்ல இருந்தா உங்களுக்கு என்ன? அது ஆளியா நீ வேற. ஓ அப்படியா, சரி. ஏமா தங்கச்சி லூசா நீ 12 மணி வரை ஏன் ஆன்லைன்ல இருக்க? நான் எங்க ஆன்லைன்ல வந்து போன் பாத்துக்கிட்டு வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு தூங்கிட்டேன் நானு. தூங்கிருச்சாம? தலைவா எனக்கு இந்த காதும் குத்தி இருக்கு, இந்த காதும் குத்தி இருக்கு. அவன் எனக்கு மூக்கு குத்த பாக்குறா. பிரவீன்ட்ட பேசியிருக்கா தலைவா. யாருமா அந்த பிரவீன்? பிரவீன் அப்படிலாம் யாரும் இல்ல. நான் இவன் நம்புறதுக்கு நான் என்னடா பண்ணணும்? உங்க அப்பா படுக்க போட்டான்றியா? யோ அவங்க அப்பா என்ன வேக தெரியா படுக்க போட்டு தாண்ட? சரிண்ணா நான் தாண்டா அவன் ஒத்துக்கிறானா? என்னமா நீ? அவர் தான் சொல்றாரு நீயும். காதல்ல எதற்கு மோதல், காதல்ல எதற்கு சந்தேகம்? காதல் இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, காதலோட வலியை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியா காதல் கிடைச்சிருச்சுல, அதான் ஈஸியா சண்டை போடுறீங்க. தயவுசெய்து இனிமேல் சண்டை போடுறது நிப்பாட்டுங்க. ஆமா நீங்க எதுக்கு எங்களுக்குள்ள வரீங்க? ஆமா நீ யார் தண்டை உணவாளை கூடிக்குவோம். உனக்கு என்ன வந்துச்சுப்பா? இப்ப அவன் என்ன திட்டினாலும் அடுத்து திருப்பி அவனே வந்து என்ன தேடுவான். ஏண்டா நொன்னேலா, உங்க அப்பாவை அவன் படுக்க போட்டு தாண்டவா அப்படின்னு கேட்கும்போது தெரியலையா நான் யாரு 3வது மனுஷன்னு? பொடிக்கு போய் டெஸ்ட் இருப்பாங்க. ஆமா போகணுமா? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? மாலை 5:30 மணி. ஆகா, இவனுங்க இதே இடத்த குத்திக்கிட்டு தான் சண்டை போடுறானுங்க போல இருக்கே. யார் அவன்? எங்க போற? பாவனை இந்த பிள்ளை அடிச்சிட்டு போறானே. எதுக்கு ஏன் அடிச்ச? காலையில எவனாச்சும் என்ன இப்படி ஒரு அறை அரைஞ்சிருந்தா உள்ள போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன். இவனுங்க இதே பொழப்பாதான் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஒழுங்கா உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். உனக்குள்ள இருக்கிற சமுத்திர கண்ணியை கட்டுப்படுத்து போ.